வணக்கம் மகளே. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பார்க்குற பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் பட்டுரி விதை பார்க்க போறீங்க. எஸ், நம்ம அந்த காலா ஷோ போயிருந்தோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்விடேஷன். மலேசியா ரிலீஸ் பை பாக்கெட் பிளே அண்ட் ப்ராட்லி பிரசன்ட் பை டிஎல் ப்ரொடக்ஷன், டிஜி இன்ஃபினிட் அண்ட் எம்எஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் இன்விடேஷன். எஸ் கேஸ், நம்ம காலா ஷோ தான் போயிருந்தோம். உண்மையாக வேற உள்ள இருந்துச்சு. அண்ட் சாப்பாடுலேருந்து வெல்கமிங்லேருந்து ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஐ எம் சூலி சாட்டிஸ்ஃபை. ஸோ வித் அ வேஸ்ட் டைம் என்ன வியூக்கு நம்ம போயிடலாம். முதல் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். பாசிட்டிவ் எடுத்துகிட்டே சொல்லணும்னா, நம்மளோட சியான் விக்ரம் மனசனோட ஓஜி சமூகம்னு சொல்லலாமா? எஸ், நம்ம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஜி விக்ரமை பார்க்க முடியும். நம்ம மஜா ஒரு கொமர்ஷியல் விக்ரம் பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த விக்ரமை இந்த படத்துல நீங்க தாராளமா பார்க்கலாம். வேற ரோல் இருக்கு. அந்த லுக்குக்கும் மனசனோட அந்த மாஸ் ஐயோ வளருது மாஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கும் டேம் வேற லெவலில் இருந்துச்சு. தேட்டரே அது இருந்துச்சுன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியல் இருந்துச்சு. அவரோட ஒவ்வொரு சீனுமே, அவர் இன்ட்ரோ சீன்லேருந்து எல்லா சீனுமே வந்து டாப் நாச், ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. நம்மளுக்கு அடிக்கடி வந்து நம்ம கொமர்ஷியல் விக்ரம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. எஸ், எகெயின் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இது வந்து ஒரு கொமர்ஷியல் விக்ரம் படம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா மனசை வந்து பின்னிட்டாரு. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா அண்ட் உஷாரா ரெண்டு பேருமே கொடுத்த ரோலை வந்து வேற லெவலில் நீட்டாகவும் சட்டலாகவும் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ்ஜே சூர்யா பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களுக்கும் இந்த படங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. பிகாஸ் இந்த படத்தில் ரொம்ப சட்டலா பேசியிருக்காரு. அண்ட் அந்த கத்து வரதுமா அந்த ஆன் கத்துலாம் ஒண்ணுமே இல்லை. படத்துல ஒரு 2-3 இடத்துல தான் வந்து அப்படி பேசியிருப்பாரு. மற்ற எல்லா இடத்துலையும் ரொம்ப சட்டலா பேசியிருக்காரு. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம எஸ்ஜே சூர்யா லுக்கும் சரி, என்ன அவரோட அந்த மாடலேஷன் சரி, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் உஷாரா ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங். எனக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு 10-20-30 படம் நடிச்ச வந்த ஒரு ஆக்டர் மாதிரி தான் இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. நம்ம விக்ரம் இருக்கார்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து ரொம்ப ஈக்குவலாக ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க. அந்த இவங்க ரெண்டு பேர்த்த கெமிஸ்ட்ரி இட்ஸ் ரியலி ஒர்க் வெல். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் அண்ட் மியூசிக் பிஜிஎம் எல்லாம் தரமாக கொடுத்துருந்தாரு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எடுத்தோடனே வந்து ஒரு பாடல் தான் அந்த படம் வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப தரமாகவும் இருந்துச்சு. நம்மள வந்து உட்கார வச்சுட்டாங்க, அதான் சொல்லி ஆகணும். இது எல்லாமே படத்தோட பெரிய பாசிட்டிவ்ங்க. அண்ட் படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுமா? இட்ஸ் எ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், விச் மீன்ஸ் ஒரு லேடினால அந்த கதை வந்து ஆரம்பிக்குது. அந்த லேடி சம்மந்தப்பட்டதுனால இன்னொருத்தவங்க சம்மந்தப்படுறாங்க. ஸோ இன்னொருத்தர் யாரு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சியான் விக்ரம்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது சொல்லலாம் கதைப்படி. ஸோ அந்த முக்கியமானவருக்கு வந்து ஒரு பிரச்சனைனால வந்து நம்ம சியான் விக்ரம் வராரு. ஸோ சியான் விக்ரம் வந்து இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றாரா இல்லையா, அண்ட் தென் இவர் இந்த ப்ராப்ளத்தில் அவங்க ஃபேமிலியை மாட்டிக்குது. ஸோ ஃபேமிலி தப்பிக்கிறாங்களா இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல இருந்து மனசை வந்து வெளியே வராரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இந்த என்டையர் ஸ்டாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் கிளைமேக்ஸ் போர்ஷனும் வாஸ் ஸோ குட். அந்த ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான எண்டிங்கை கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ண படத்தை பார்த்தேன். இது படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட ரைட்டிங்லாம் எங்கேஜிங்காகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, நல்லா எங்கேஜிங் கொடுத்துருந்தாங்க. எஸ், கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குதான். என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராகியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அது தெரியல, நிறைய பேர் ஒரு ஃபீல் இருந்ததுக்கு போல எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விறுவிறுப்புன்னு இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விறுவிறுப்பு இருந்துச்சு தான், ஆனால் கொஞ்சம் அப்படியே ட்ராகி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டேட் பாயிண்ட் போயிருக்கலாம். ஏன்னா படமே எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டான்னு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா படத்தோட இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஏதோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. கடையில் போட்டிருக்காங்க 10 நிமிஷம் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியா இருந்துச்சு. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பேர் வந்து தேனி ஈஸ்வர். அவரும் செம்மையா பண்ணியிருக்காரு. ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டிக் சீன் இருக்கு. அந்த ஒன் டிக் சீன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு. ரொம்பவே தரமா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் ஃபோக்கஸ் வந்து ஓடலை, அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு. ஏன் நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்றேன்னா, ஆங்கிள்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. ஒன்று க்ளோஸ்அப் இருக்கு, ஒன்று மிட் இருக்கு, ஒன்று மாஸ்டர் இருக்கு. அண்ட் தென் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ஷாட்ஸ். ஸோ கீழே இறங்குறாரு, மேலே போறாரு, ஜீப்ல போறாங்க, அப்படி இப்படி இன்னும் மிக்ஸ் பண்ணி ஓவராலாக கடைசியாக வந்து அந்த ஒன் டேக் எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பிக்கும் போது சியான் விக்ரம், முடியும் போது சியான் விக்ரம் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அவர்கிட்ட வந்து எண்டிங் முடியுதுல பேங்கா இருந்துச்சு. ஒரு ஓஎஸ்ல முடிச்சிருப்பாங்க, அது ஓவர் ஷோல்டர்ல முடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எண்டிங். நிறைய பேர் என்ன ஒரு மேட்டர்னா, நிறைய பேர் ரியலைஸ் பண்ண முடியல. எப்படின்னா
படம் பார்த்துட்டு இருக்காங்க, பாதி வெளில சொல்றாங்க இது ஒன் டிக்கெட், இது ஒன் டிக்கெட். அந்த அளவுக்கு வந்து கதைக்குள்ள பூந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் இந்த ஒன் டிக்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒன் டிக் வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா, ஒரு எமோஷன்ல வந்து அதே ஃபீலோட அந்த டெப்த் குறையாம கொஞ்சம் மேலேயும் போகாம கீழேயும் போகாம அதே ஃபீலை மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து ஒன் டேக் வந்து எடுத்திருப்பாங்க. இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா, ஒரு எமோஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொன்வே ஆகணும். இப்போ 7லேருந்து Z வரைக்கும் தான் அந்த எமோஷன் வச்சுக்கோங்களேன். அந்த 7லேருந்து Z வரைக்கும் நம்மளுக்கு கொன்வே ஆகிறதுக்காக தான் ஒன் டேக் வச்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 பிச்சுன்னு சொல்லாமல் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், நம்மளை அந்த கதையோட இன்னும் ஒன்றி போகும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன் டேக் சீன் எடுப்பாங்க. அண்ட் தென் ஒன் டேக் சீன் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுத்தா இட்ஸ் நெசசரிலா, அண்ட் அன்னெசரியாக ஒன் டேக் எடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் வந்து நமக்கு எந்த ஃபீலும் ஆயிருக்காது. இந்த படத்துல இந்த ஒன் டேக் வந்து கண்டிப்பா பேசப்படும், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் உழைப்பு வந்து அந்த அந்த ஒன் டேக்ல இருக்குன்னு கிளியராகவே தெரியுது. இதெல்லாம் படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ். அண்ட் மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கொஞ்சம் ட்ராகி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் பிஜிஎம்ல தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த வீரதீரசுரனோட பிஜிஎம் வந்து வருது தான், ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கலாமே பட்டுச்சு. இப்போ யூஸ்வலாக பார்ப்பீங்களே, ஒரு பிஜிஎம் தான், ஒரு மாஸ் பிஜிஎம் வந்து நிறைய வேரியேஷன் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் காமிச்சிருந்துருக்கலாம். ஜிவி பிரகாஷ்னால அதை முடியும், பட் ஏன் அதை வைக்கலன்னு எனக்கு தெரியல, ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியல, இல்லை படத்தில் யூஸ் பண்ணல எனக்கு தெரியல. அது பண்ணியிருந்திருக்கலாம். மேபி பட் 1ல வந்து இந்த தவிர பண்ணாமல் இருப்பார் நம்புவோம். எனக்கு பர்சனல் ஃபீல் ஆனிச்சு, ரொம்ப ரிப்பீட்டிவாக இருக்கு அப்படின்ட்டு. இதை தாண்டி எனக்கு ஒரு எந்த மைனஸும் இல்லைங்க. ஓவரால் த மூவி வாஸ் ஸோ குட், நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்ட் தென் படம் வந்து பிஜிசிசி தான் கொடுத்துருக்காங்க மலேசியாவில். எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியோட போய் பண்ண படத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு வல்கரான சீன்லாம் இல்லை. அண்ட் எஸ், இந்த படம் கண்டிப்பாக ரோ அண்ட் ரக்கட் சென் விக்ரம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க, எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஃபுல்லாக வேற அளவு ரோவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஜிசி சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அது 18+ இருந்துச்சு, இன்னும் மரண ரோவாக இருந்திருக்கும். பட் இதுவே ஃபைன். இந்த கதைக்கு இந்த ரானஸ் வந்து இவ்வளவே போதுமானது என்னை பொறுத்தவரை. அப்படிதான் வந்து டேரக்டர் வந்து முடிவு பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும், இந்த ரோனஸ் போதும்ன்ட்டு அவர் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் படத்தில் வந்து சில விஷயத்த வந்து நீங்கள் எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க, இந்த கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. அண்ட் கீப் இன் மைண்ட் திஸ் இஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வந்து இஸ் கோயிங் டு பி, ஐ திங்க் இஸ் அ சீக்வல், சாரி ப்ரீக்வலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் பார்ட் 2லலாம் காமிச்சிட்டாங்க. இப்போ பார்ட் 1 என்னத்தை காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகவே இருக்குது இந்த படம் முடிஞ்ச கையோட. கண்டிப்பாக பார்ட் 1க்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்குதான். அண்ட் ஒரு சின்ன ஒரு காமெடி சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, பார்ட் 1 வந்து நான் பார்த்துட்டேங்க, பார்ட் 1 பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன கதைனா, எனக்கு அப்போதான் தெரியுது எத்தனை பேர் வந்து மலுப்புறாங்கன்ட்டு. பார்ட் 1 அப்படி வெளியாகவே இல்லை, பார்ட் 2 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்ட் 2 போட்டதுனால வந்து மசில் மெம்பர் என்ன ஆச்சுன்னா, ஓகே பார்ட் 1 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்த்துட்டேன், சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னாங்க. அது ஒரு நாள் 2 நாள் சொன்னா பரவாயில்லைங்க, ஒரு பெரிய கூட்டமே சொன்னிச்சு பார்ட் 1 செம்மையா இருந்துச்சு, பார்ட் 1 செம்மையா இருந்துச்சுன்ட்டு. அந்த ஃபன் மூவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம எஸ்.சி. அருண்குமார் பார்த்தீங்கன்னா வந்து இதை யோசிச்சு தான் பண்ணியிருப்பான்னு நம்புறேன். நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும். அண்ட் ஒருவேளை நீங்க இதை என்கவுண்டர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். எனக்கு ரொம்பவே புதுசாக தான் இருந்துச்சு எடுத்தோடனே பட்டு வெளியாக்குனது. அண்ட் ஓவரால் நல்ல 2 மூவி. நீங்க ஒரு இந்த ஓஜி விக்ரம் உங்களால தாராளமா பார்க்க முடியும். ரானஸுக்கு பஞ்சமே இல்லை, வேற உள்ள இருந்துச்சு. ரக்கட் விக்ரம் பார்க்க போறீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சென் விக்ரம் ஃபேன்ஸ், யூ கைஸ் வில் என்ஜாய், யூ வில் லவ் இட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தை நேற்றே பார்த்துருவாங்க, ரிவ்யூ நீ தான் வருது, அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சோக்க நம்புறேன் கைஸ். சொல்ல பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை நம்ம சந்திக்கிறேன். இப்படியா ரோட் டு 10K சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு புது படம் வரும்போது நான் கண்டிப்பாக பார்த்து ரிவ்யூ பண்ணி எல்லாமே நான் போட்டுறேன். ஓகே, அதே சமயத்தில் கைஸ் எல்லா படத்தையும் நான் பார்க்குறேன் தான். ரீசெண்டாக வந்த கிங்ஸ்டன்லேருந்து நீக்லேருந்து ட்ராகன் எல்லா படத்தையும் பார்த்தேன்னா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு மை ஸ்கெட்யூல் ஐ கேனாட் டு எனி ரிவ்யூ பண்ண முடியல, அதான் மேட்ரு. பட் இப்போ டைம் இருக்குது, இன்னும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அடுத்தது குட் பேட் அக்லி வருது. ஸோ நம்ம அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்போம், ரிவ்யூ வந்து வரும், வேற எவ்வளோ மாதம் வரப்போகுது. அண்ட் அதை பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, அண்ட் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்ல வந்து ஐயோ வளர்றேனே, ஒருவேளை வீரதீரசுரன் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்களில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் 1000 தான் சொல்லணும். சரி,
எண்ட் ஆஃப் டே நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அப்படி இப்படி இருக்க முடியும். இன்னொரு பார்க்கலாம். பாய்.